எல்லாருக்கும் வணக்கம்மா. நம்ம இப்போ கொரோனா வைரஸால எல்லாரும் வீட்டில் இருக்கோம். கடையெல்லாம் சரியாகவும் திறக்கிறது இல்லை. அதனால ஈஸ்டர் அன்னைக்கு நான்வெஜ் வாங்க முடியுமா கிடைக்குமான்னு தெரியல. முட்டை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால இந்த முட்டையை வச்சு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த ஈஸ்டருக்கு நீங்கள் இந்த முட்டை பிரியாணி செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு 5 முட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தோல் முட்டையை 4 பக்கமும் கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் எல்லா முட்டையும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு வடை சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கரண்டி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அனல் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தூளுப்பு ஒரு 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கீரி போடணும். முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிரும். முட்டையை நல்லா கீரி போட்டுங்க 4 பக்கம். பொறுமையாக அனலை குறைச்சி வச்சு மெதுவாக கிண்டும். வெடிக்கும், பார்த்து. முட்டை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கிறேன் நான். சிக்கன் மட்டன் சேர்த்து இந்த கொழுப்பு இருக்கும் அதில். இது முட்டைன்றனால ஒன்றும் இருக்காதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுனால பட்டை போட்டுக்கலாம். ஒரு பட்டை எடுத்து 2-3 புட்டு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 அன்னாசி பூ போட்டுக்கிறேன், மராட்டி முட்டு, ஏலக்காய் சின்னதாகனால ஒரு 3 போட்டுக்கிறேன். இது ஜாதி பத்திரி, அது கொஞ்சம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். மெதுவாக போடுவோம். ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா அப்படி புட்டு போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கட்டும் நல்லா. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போடணும், மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கழுவி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி, அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் பாருங்கள், தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக அனலை குறைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், காரம் இருக்கும். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். இது வெறும் தனி மிளகாத்தூள், அது போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்பூன் சின்னது பார்த்துங்க, சின்ன ஸ்பூனில் போட்டால் கரெக்டாக இருக்கும். பெருசில் போட்டுறாதீங்க, சின்ன ஸ்பூன். கொத்தமல்லி தூள் சின்ன ஸ்பூனில் போடுறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும்.
போட்ட மசாலாலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டால் புளிக்கும், போதும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி, பிரியாணிக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி வந்து நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுவும் அரிசி பழைய அரிசி 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பழைய அரிசினால ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றுறேன். நான் 7 டம்ளராக ஊற்றிக்கிறேன். பார்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பம் வந்தால் வேறு அரிசி எதாக இருந்தாலும் போட்டு செஞ்சுக்கிறேன். பிரியாணிக்கு 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், அரிசி பழைய அரிசினால தான் ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றுறேன். இல்லைன்னா 1க்கு 2 தான் தண்ணி ஊற்றணும். 3 4 5 6 7 7 டம்ளர் அரிசி 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து பிரியாணி தகுந்தாலும் உப்பு போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், பார்த்து போட்டுக்கணும். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். பார்த்துருக்குங்க. ஏற்கனவே கொஞ்சம் தக்காளியில் போட்டிருக்கேன் நான். இப்போ போட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு ஜாஸ்தி போட்டால் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் புளிஞ்சு விட்ருவோம். அரைப்பழம். இந்த மசாலாலாம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு அரிசி பொன்னி அரிசி தான் நான் போட்டிருக்கேன். போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து 1/4 அரிசி வெந்தோடனே முட்டையை போட்டுக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு வேறு வரையும் இதை அப்படியே மூடி வைப்போம். சாப்பாடு பாருங்கள், 3/4 நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு இல்லை தம்மில் வச்சுருவோம். அடி எதுவும் பிடிக்கல. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. முட்டையெல்லாம் வச்சாச்சு. பாருங்கள், இப்போ சாப்பாடை வந்து அந்த முட்டை மேலே போடலாம். இப்போ பாருங்கள், இது முட்டையெல்லாம் வச்சு சாதம் போட்டு மூடிட்டேன் நான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி பாருங்கள், வாசர் போட்டிருக்கேன். குக்கர் போட்டு மூடி விசிலும் போடணும். விசில் போட்டு விசில் வரக்கூடாது. வெயிட்டு போட்டுருவோம். விசில் வரக்கூடாது. அப்படியே அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்துச்சுன்னா முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே தம்மிலே ஒரு 5 நிமிஷம் அனலை நல்லா சிம்மில் வச்சுருப்போம். தம்மில் விட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை பிரியாணி திறக்கும் போது சூப்பராக வாசம் வருது. செமையாக இருக்குது. முட்டை பிரியாணி ரெடி. இந்த ஈஸ்டருக்கு நீங்கள் இந்த முட்டை பிரியாணி செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க பார்க்கலாம். செமையாக இருக்கும். முட்டை வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இந்த முட்டையை வச்சு இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இந்த ஈஸ்டருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.